ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எந்த டைமிங்ல வீடியோ அப்லோட் பண்றது. ஸோ சொல்லுங்க சிஸ்டர், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்ல இந்த வீடியோ, உங்களுக்காகவும். ஸோ நீங்க கண்டிப்பா இதை ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலுக்கு நிறைய வியூஸ் வேணுமா, கண்டிப்பா நிறைய வியூஸ் வேணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட வாட்ச் பண்ணுங்க. அதுல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க. அப்படி நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, சோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நீங்க யூடியூப் டிப்ஸ் அந்த பிளேலிஸ்ட நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய சேனல் உள்ள பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். நீங்க என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா டைமிங். சோ அந்த டைமிங் பத்தி தான் நான் சொல்ல போறேன். உங்களுடைய வீடியோவை எந்த டைமிங்ல அப்லோட் பண்ணா நல்லது, சோ அதை பத்தி தான் இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, காலையில யாருமே அந்த அளவுக்கு வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆபீஸ் ஒர்க், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இது போல நிறைய வேலை இருக்கும். கண்டிப்பா மார்னிங் எஜுகேட்டட் உமனா இருந்தாலும் சரி, அன்எஜுகேட்டட் அதாவது படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, மார்னிங் நிறைய ஒர்க் இருக்கும். சோ ஆஃப்டர் 12 மணிக்கு மேல ஃப்ரீ ஆயிடுவாங்க. சோ அந்த டைம்ல நீங்க வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க கண்டிப்பா எந்த சேனலா இருந்தாலும் வீடியோ போடலாம். இப்ப YT ஸ்டுடியோல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இப்ப YT ஸ்டுடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அனலிட்டிக்ஸ் இருக்கு, இது மேல நீங்க டச் பண்ணிக்கோங்க. இந்த YT ஸ்டுடியோ பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சோ அது என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ நீங்க யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க. இப்ப கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். கண்டென்ட் எந்த டைமிங்ல வீடியோ அப்லோட் பண்றதுன்னு தான் கண்டென்ட். சோ அதை பத்தி நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஆடியன்ஸ் இருக்கு. சோ இதை நான் டச் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மொபைல்ல நீங்களும் டச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டச் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்கு. சோ நான் இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப் டிப்ஸ். சோ அந்த பிளேலிஸ்ட நீங்க பாருங்க. சோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன், இந்த ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா when your viewers are on YouTube அப்படின்னு இருக்கு. சோ இது எல்லாருக்குமே இந்த கிராஃப் இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த கிராஃப் இருக்காது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுடைய சேனலை பார்க்க மாட்டாங்க. சோ உங்களுடைய ஆடியன்ஸ், உங்களுடைய சேனல் எவ்வளவு க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த கிராஃப் இங்க வரும். சோ இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. சோ நீங்க இங்க வர வைக்கிற மாதிரி நீங்க ட்ரெண்டிங்கான கண்டென்ட்ட போடுங்க, மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நிறையவே சொல்லியிருக்கோம். சோ நீங்க திரும்பவும் என்னுடைய பிளேலிஸ்ட ஒன்ஸ் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்ப இந்த கிராஃப் இருக்கிறவங்க இதை டச் பண்ணுங்க, இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அந்த டிப்ஸ் இந்த கிராஃப்ட கேட்டா மட்டுமே புரியும். சோ நீங்க இந்த கிராஃப்ட டச் பண்ணுங்க, இல்லாதவங்க கவனிப்பா கேளுங்க. சோ நான் இந்த கிராஃப்ட டச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த கிராஃப்ட் நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிருக்கீங்க. சோ இந்த கிராஃப்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. சோ இந்த மாதிரியான நாட்களை தான் இங்க SMT இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைமிங். சோ இந்த டைமிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நைட் 12 மணில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இது ரயில்வே டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ ரயில்வே டைம் தான் ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரயில்வே டைமை நம்ம எப்படி நம்மளுடைய டெய்லி டைமா கால்குலேட் பண்றதுன்னா, இந்த 23ல 12 கழிச்சிடுங்க. 12 கழிச்சிட்டீங்கன்னா 11 இருக்கு. சோ 11:59னா 12 மணி ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் கம்மியா இருக்கு. சோ இது நைட்டு. சோ நைட்ல நீங்க வீடியோ போட்டீங்கன்னா இந்த டைமிங்ல உங்களுக்கு ரீச் ஆகாது எந்த சேனலுக்குமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5:59 இருக்கு. இது மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுது. சோ மார்னிங்ல இருந்து என்னுடைய வீடியோவை என்னுடைய ஆடியன்ஸ் பாக்குறாங்க. சோ உங்களுக்கு
எந்த டைமிங்ல பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அந்த டைமிங்ல தெரிஞ்சுட்டு நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஃப் இல்லாதவங்க வந்து ட்ரெண்டிங்கான விஷயத்த போடுங்க. சோ வந்து அவங்க பேசிக்கலி எந்த யூடியூபரா இருந்தாலுமே பரவாயில்ல, ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க வீடியோ போடுங்க. ரெகுலரா வீடியோ போடுங்க. ஓன் கண்டென்ட்டை மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, இங்க few viewers many viewers இருக்கு. லைட் பர்பிள், டார்க் பர்பிள், நிறைய பர்பிள் கலர் இங்க கொடுத்திருக்காங்க, லைட் டார்க்னு சொல்லிட்டு. சோ வந்து டார்க்கா இருக்குதுன்னா அந்த டைமிங்ல நிறைய பேர் வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்குது கொஞ்சம் பேர் தான் வராங்கன்னு அர்த்தம். சோ சுத்தமா ஒண்ணுமே இல்லாத ஒரு வயலட் கலர் இருக்கு, அப்ப வந்து உங்களுடைய வியூவர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சோ நீங்க டார்க் கலர்ல இருக்கிற மோஸ்ட்லி எந்த இடத்துல டார்க்கா இருக்குன்னு பாருங்க. என்னுடைய சேனலுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் டார்க்கா இருக்கு. சோ நீங்க எல்லா சேனலுக்குமே இந்த ஈவினிங் 6 மணி பெட்டரா இருக்கும். சோ நீங்க இந்த டைமிங்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டைமிங் எப்படி சரியா அப்லோட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே 2 டவுட் இருக்கும். சோ அந்த டவுட் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டவுட் வந்து எனக்கு எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது, ரெண்டாவது டவுட் வந்து நான் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றது. சோ இந்த 2 டவுட்டுமே எல்லாருக்குமே இருக்கும். சோ இந்த 2 டவுட்டுக்கான விடை வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு. பிளேலிஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் வியூஸ் வேணுமா, அந்த பிளேலிஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து யூடியூப் டிப்ஸ், இந்த பிளேலிஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பிளேலிஸ்ட் இருக்கு, அதாவது உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளேலிஸ்ட். சோ நீங்க அதையும் வாட்ச் பண்ணுங்க. நீங்க என்னுடைய பிளேலிஸ்டுக்குள்ள போனாவே உங்களுக்கு தேவையான அனைத்து தேடுதலுக்கும் விடை இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல் இருக்கு, அதையும் பாருங்க. மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை போலவே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.